இந்த எக்ஸல் வீடியோவில் பாருங்கள், அதாவது டெக்ஸ்ட் ஸ்பிளிட்ஸ்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சிங்க, ஈக்குவல் டு கொடுத்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், அருள் குமாருங்கிறத அருளை தனியாக பிரிக்க போகிறோம், குமாரை வந்து அடுத்த செல்லில் வந்து பிரிக்க போகிறோம். அப்போ ஈக்குவல் டு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஸ்பிளிட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் போய் டெக்ஸ்ட்டு கேட்குது, இந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்க, எந்த செல்லை வந்து பிரிக்க போட்டு அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு கமா கொடுத்துங்க. அடுத்தது வந்து காலம் டெலிமீட்டர்னு இருக்குது, அதை வந்து என்ன செய்யணும், டபுள் கோட்டு கொடுத்துங்க. இந்த மாதிரி டபுள் கோட்டு கொடுத்துட்டு ஒரு ஃபேஸை விட்டுட்டு இன்னொரு கோட்டு டபுள் கோட்டு கொடுத்துட்டு பாக்கி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதாவது டெக்ஸ்ட் ஸ்பிளிட்னு கொடுத்துட்டு எந்த செல்லோ அந்த செல்லை கிளிக் பண்ணிங்க, ஒரு கமா கொடுத்துட்டு டபுள் கோட்டு கொட்டேஷன் கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரித்து போட்டுரும். இப்போ அருள் குமார் தனியாக பிரித்து போட்டு ஜஸ்ட் ட்ராப் பண்ணி எடுத்திங்கன்னா அடுத்த செல் தான் ஆட்டோமேட்டிக்காக பிரித்து போட்டுரும். ஓகேங்களா? அப்போ என்ன செய்யலாம், ரெண்டு நேம் அருள் குமாருங்கிறது தனித்தனியாக இந்த மாதிரிலாம் பிரிச்சுக்கலாம்.